இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் அவரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா போகிறதுக்கு பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், ஆசை ஜோதி கவிமணி, சங்கொலி நாமக்கல் கவிஞர். ஸோ வேறு என்ன எல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வேறு நூல் என்னன்னு பார்த்தோம்னா மலைக்கல்லன், அதே மாதிரி நாமக்கல் கவிஞர் பாடல்கள், அதே மாதிரி என் கதை, சங்கொலி, இதெல்லாம் பார்த்தோம்னா அவரோட ஃபேமஸான பாடல்கள், அதாவது நூல்கள். வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காணாமல் போன கல்யாண பொண்ணு, பிரார்த்தனை, திருக்குறளும் பரிமேலழகரும், திருவள்ளுவர் திடுக்கிடுவார், அதே மாதிரி திருக்குறள் புதுவுரை, கம்பனும் வால்மீகியும், அதே மாதிரி மாமன் மகள், அரவணை சுந்தரம் அப்படின்ற ஒரு நாடகம், இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தோன்னா என் கதை அப்படின்றது பார்த்தோன்னா அவரோட சுயசரிதம், அது ரொம்பவே முக்கியம். ஸோ என் கதை அப்படின்றது பார்த்தோம்னா அவர் எழுதின நூலில் அது அவரோட சுயசரிதம், அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா பொருந்தாத இணையை காண்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஸோ இது யாருன்னு பார்த்தோம்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் பார்த்தோம்னா கணியன் பூங்குற்றன். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமற்று வருகிறது நாமக்கல் கவிஞர். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் பார்த்தோம்னா கவிமணி. தேனுக்கும் செந்தமிழே நீ கனி அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா பாரதிதாசன். ஸோ இதான் பார்த்தோம்னா பொருந்தாது. மேக்ஸிமம் பார்த்தோம்னா தேனுக்கும் செந்தமிழே நீ கனி, அந்த மாதிரி அதே மாதிரி வேற என்ன சொல்லுவாங்கன்னா தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ ஒரு பூக்காடு, தமிழை நீ ஒரு பூக்காடு தும்பினா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கொஞ்சி பேசுறது. அதே மாதிரி புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், தமிழுக்கு அமுதென்று பேர், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கிய முழங்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ நாமக்கல் கவிஞரில் என்னென்னலாம் சொல்லிப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும். ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கு தான் நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அந்த பாடல். அதே மாதிரி பார்த்தோம்னா காந்திய கொள்கையில் ஆட்கொள்ளப்பட்டவர் தான் இந்த நாமக்கல் கவிஞர். அதனால தான் இவரை பார்த்தோம்னா காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட ஃபஸ்ட்டு அரசவை கவிஞர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் தான். ஸோ இவரை வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் பார்த்தோம்னா நடுவண் அரசு பத்மபூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விருது அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி கவிதை தொகுப்புல 11 தலைப்பு இருக்கு. நாமக்கல் கவிதை அப்படின்னு ராமலிங்கனா அந்த மாதிரி கவிதை தொகுப்பு ஒரு இவரோட கவிதை தொகுப்பு. அது 11 தலைப்பு கீழே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா இதுதான். ஸோ காந்திய கவிஞர் அப்படின்னாவே நாமக்கல் கவிஞர். அடுத்து பார்த்தோன்னா அவரோட சிறப்பு பெயர், அதாவது சிறப்பு பெயர்கள், அதோட ஆசிரியராக பார்க்கலாம். தேசிய கவிஞர் அப்படின்னாலே பார்த்தோம்னா பாரதியார், புரட்சி கவிஞர் அப்படின்னாவே பாரதிதாசன், காந்திய கவிஞர்னாவே நாமக்கல் ராமலிங்கனார், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து ஓகே, இது பார்த்தோம்னா ராமலிங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா என் கதை அப்படின்ற ஒரு சுயசரிதம். வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்னசாமி பார்த்தோம்னா சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. கோபாலகிருஷ்ண பாரதி பார்த்தோம்னா நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள். ராமலிங்கம் என் கதை. திரவியம் பார்த்தோம்னா தேசியம் வளர்த்த தமிழ். ஸோ சின்னசாமி சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை, கோபாலகிருஷ்ண பாரதி நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள், நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள், ராமலிங்கம் என் கதை, திரவியம் தேசியம் வளர்த்த தமிழ். அடுத்து உலகம் சுற்றும் தமிழன் பார்த்தோம்னா ஏ கருப்பன். ஞானரதம் எழுதுனது பாரதியார். இதுல பார்த்தோம்னா தேசிய கவின்னு வந்திருக்கு. தண்ணீர் பார்த்தோம்னா கோமல் சுவாமிநாதன் வாங்க. என் கதை வே ராமலிங்கம். உலகம் சுற்றும் தமிழன் ஏ கருப்பன், ஞானரதம் தேசிய கவியான பாரதியார், தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், என் கதை வே ராமலிங்கம். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்குவர் யாருன்னு பார்த்தோம்னா நாமக்கல் வே ராமலிங்கனார். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுங்க. பகுத்தறிவு கவிராயர் பார்த்தோன்னா உடுமலை நாராயண கவி. ஓகே, ஓமை கவிஞர் பார்த்தோன்னா பெருஞ்சித்தினார் வராது, சுரதா வரும். ஸோ இது தப்பு. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் கரெக்டு. புரட்சி கவிஞர் தாராபாரதி கிடையாது, பாரதிதாசன். ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா சரியான இணை இதில் எது பார்த்தோன்னா 1, 3 தான்.
ஆன்சர் பார்த்தோம்னா சி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், நாங்கெல்லாம் ஒன்று கூடியது கண்டு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கண்ணதாசன். அதே மாதிரி சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி. தமிழ் மக்களா காந்திய கவிஞர் என்று பெருமுடன் அழைக்கப்பட்ட யாருன்னு பார்த்தோம்னா வே ராமலிங்கனார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாலகங்காதர் திலகர் இருக்கா இல்லையா, அவரை மாதிரி எல்லாம் பார்த்து தீவிரவாதத்துல வந்து ஈர்க்கப்பட்டவர் தான் நாமக்கல் கவிஞர். அதுக்கப்புறம் தான் காந்தியின் கொள்கையால ஆட்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் அறப்போராட்டத்துல மட்டுமே விடுதலைக்காக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தவர் தான் அவர். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம்னா தீவிரவாதத்துல தான் பாலகங்காதர் திலகரை பார்த்து ஒரு ஈர்க்கப்பட்டவர் தான். பின்னாடிதான் காந்தி கொள்கையில் ஆட்கொள்ளப்பட்டு காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டாரு. ஸோ தமிழன் என்ற ஒரு குணம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு பாடுறது யாருன்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொன்னது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அதே மாதிரி நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யாருன்னு பார்த்தோம்னா நடுவணரசு. ஸோ பத்மபூஷன் விருது கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா நடுவணரசு. அதேதான் தமிழன் என்ற இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னது யாரு நாமக்கல் கவிஞர். நூல்கள் நூலாசிரியர் பார்க்கலாம். ஆசிரியர் சிரிப்பு அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பாவலேறு பெருஞ்சித்தனார், கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இதெல்லாம் பாரதியார். அடுத்து கீழ்கண்டவற்றில் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. ஸோ வந்து எழுதுனதுல பார்த்தோன்னா எது கவிதை தொகுப்பு, எது பார்த்தோன்னா நாவல், எது நாடகம், எது சுயசரிதை, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் நம்ம பார்க்கலாம். கவிதை தொகுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மலர்னு வந்துச்சுனாவே அவரை தான். திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். ஸோ இதுதான் பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞரோட கவிதை தொகுப்புகள். அடுத்து உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்றது பாடினது யாருன்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். நம்ம ஐஎன்எம் 10th ஐஎன்எம்ல படிச்சிருப்போம். அதாவது பார்த்தோம்னா உப்பு சத்தியாகிரகத்துக்காக போயிட்டு இருக்கும்போது இந்த பாடல் பாடிக்கிட்டே தான் வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் வே கவிஞனார். அடுத்து நாமக்கல் கவிஞர் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. ஸோ இது பார்த்தோம்னா இசை நாவல்கள் பார்த்தோம்னா 3 இசை நாவல்கள், புதினங்கள் பார்த்தோம்னா 5 புதினங்கள், கவிதை தொகுப்புகள் பார்த்தோம்னா 10, மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா 4. ஸோ இசை நாவல்கள் பார்த்தோம்னா 3, புதினங்கள் பார்த்தோம்னா 5, கவிதை தொகுப்புகள் பார்த்தோம்னா 10, மொழிபெயர்ப்புகள் 4. ஸோ இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா வே ராமலிங்கனார். பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோம்னா வே ராமலிங்கனார். அடுத்து வசனடை கை வந்த வள்ளலார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர். அதுக்கு அடுத்தது புதுநெறி கண்ட புலவர் யாருன்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளார். அது வந்து புதுநெறி கண்ட புலவர்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்லுவார் ராமலிங்க அடிகளை. ஏன்னா வந்து அவர் அந்த உருவ வழிபாட்டு வந்து இது பண்ணிடுவாரு. ஸோ அதனால புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ராமலிங்க அடிகளை சொல்லுவார். ஸோ தைரியநாதர் யாருன்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர். ஸோ இவரோட இயற்பெயர் பார்த்தோன்னா கொன்ஸ்டான்டன் ஜோசப் பெஸ்கி அப்படின்றது. அதுக்கப்புறம் தமிழ் வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவரோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் தைரியநாதர் மாற்றிக்குவாங்க. பட் இருந்தாலுமே அது வடமொழி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீரமாமுனிவர்னு சொல்லிட்டு தூய தமிழில் வந்து மாற்றிக்குவார். அடுத்து காந்திய கவிஞர் பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்று வழங்கப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா வே ராமலிங்கனார். அதே மாதிரி தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா ராமலிங்கனார். அயலார் தமக்கு அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்மையை வந்து புகழ்வாரு. அவர் அந்த மாதிரி புகழ்றது யாருன்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர். ஸோ வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு, அதே மாதிரி அயலார் தமக்கு அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பும் கொண்டாடும் அப்படின்னு சொன்னது பெண்மையை வந்து புகழ்ந்தவர் பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர்.